வணக்கம். நீங்க பார்க்குற மிஷின் பவுடர் பேக்கிங் மிஷின். இந்த மிஷின்ல பித்தாம்பரி பவுடர் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மிஷின்ல நீங்க டிடர்ஜென்ட் பவுடர், சபீனா பவுடர் போன்ற கெமிக்கல் பவுடர்ஸ் பேக் பண்ணலாம். சமையலுக்கு யூஸ் பண்ற மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கடலை மாவு, கோதுமை மாவு அது மாதிரி என்னென்ன பவுடர் ஐட்டம்ஸ் இருக்கோ எல்லாமே நீங்க இதுல பேக் பண்ணிக்க முடியும். இது மாதிரி சரமாவும் நீங்க பேக் பண்ணிக்கலாம். தனித்தனி பேக்கெட்ஸாவும் நீங்க பேக் பண்ணிக்க முடியும். இந்த மிஷின்ல 50 கிராம்ல இருந்து 1 கிலோ வரைக்கும் நீங்க பவுடர்ஸ் பேக் பண்ண முடியும். 50 கிராம்ல இருந்து 200 கிராம் வரைக்கும் இது மாதிரி சரமாவும் 1/4 கிலோல இருந்து 1 கிலோ வரைக்கும் உள்ள பேக்கெட்ஸை நீங்க தனித்தனி பேக்கெட்ஸாவும் பேக் பண்ணிக்க முடியும். என்ன ஒண்ணு அப்படின்னா, ஒவ்வொரு கிராமுக்கும் தகுந்த மாதிரி நீங்க 50 கிராம் 100 கிராமுக்கு ஒரு ஸ்க்ரூ, அதே மாதிரி 1/2 கிலோ 1 கிலோவுக்கு ஒரு ஸ்க்ரூ, அது மாதிரி ஸ்க்ரூ மட்டும்தான் நீங்க இதுல மாத்திக்கிற மாதிரி இருக்கும். இதோட ஹாப்பர்ல நீங்க 40 கிலோ பவுடர்ஸ் கொட்ட முடியும். ஒரே நேரத்துல எங்களால 40 கிலோ பவுடர் ஹாப்பர்ல கொட்ட முடியாது அப்படிங்கும்போது இது கூட ஸ்க்ரூ எலவேட்டர்னு இன்னொரு மிஷின் நீங்க ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஸ்க்ரூ எலவேட்டர்ல ஹாப்பர் கீழே இருக்கும். நீங்க அந்த ஹாப்பர்ல பவுடரை கொட்டும்போது பவுடர் டைரக்டா மிஷினுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அது மூலமா நீங்க பேக்கெட்ஸ் பண்ணிக்க முடியும். ஒரு நிமிஷத்துக்கு 20ல இருந்து 30 பேக்கெட்ஸ் நீங்க பேக் பண்ணிக்கலாம். இதுல நாங்க ஃபுல்லாவே டச் ஸ்கிரீன் ஆப்ரேட்டிங் தான் செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்க உங்களுக்கு எத்தனை பேக்கெட்ஸ் வேணும், என்னென்ன கிராம் வேணும் அப்படிங்கிறத நீங்க டச் ஸ்கிரீன்ல நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பவுடர்ஸ் பேக் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.